குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். SIR வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம், இந்த ஒரு பிரச்சனைங்கிறது இப்ப பீகாரை ஒட்டி தமிழகத்துக்கு வந்திருக்கு. பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டாலும் தமிழ்நாட்டில் அதற்கான காரணங்கள் வேற ஒன்றா சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாக்காளர்களை நீக்கிட்டு வெளி மாநிலத்தவர்கள், குறிப்பா வட மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்றதான் திட்டத்தினுடைய பின்னணி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதே மாதிரி தமிழகத்தில் தாவேகா மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கு. விஜய் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 31வது நாளில் அந்த அறிக்கை வெளியாயிருக்கு. இதன் மூலமாக தாவேகா மீண்டும் ஆக்டிவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இதை பத்தி விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல மீண்டும் தாவேகா வந்து லைம்லைட்டுக்கு வந்திருக்காங்க. இல்ல ஒரு மாசமா அவங்க தான். இப்ப எதுக்கு ஒரு புதுசா ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னா, விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவரோட அந்த அரசியலே என்பது அறிக்கை அரசியல தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு விஜயோட அறிக்கையாச்சும் விட்டாருன்னு பாக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா இது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அரசியல்வாதிக்கு அறிக்கை மட்டுமே விடுவது அந்த அளவுக்கு சரியா வராதுன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டாலும், இந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேதிக்க பேசணும் இல்லையா, திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை வந்து விஜய்க்கு இருக்கு. அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதுலயும் வந்து இந்த மழை காலத்துல அந்த நெல் மணிகள்லாம் நனைஞ்சு போய் வேஸ்ட் ஆகுது, இதனால வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு. இது ஆண்டாண்டு காலமா நடக்கிறதா, ஒவ்வொரு வருஷமும் மழை வரும்னு தெரியும். இருந்தாலும் எதற்காக தமிழக அரசு வந்து அந்த நெல் மணிகளை வந்து கொள்முதல் பண்ணாம வேணும்னா விவசாயிகளை வந்து பாதிக்கப்படும் அளவுக்கு எதற்காக தமிழக அரசு நடக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகளை கேட்டிருந்தார் அறிக்கை மூலமா. அதுல அறிக்கையில இன்னொன்னு சொல்லியிருந்தாருன்னா, சும்மா டெல்டாவை சேர்ந்தவன் சொல்லிட்டு வெற்று விளம்பரம் பண்றீங்களே ஒழிஞ்சு அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. விரைவில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்க முதல்ல வீட்டுல இருந்து வெளில வாங்க ஐயா. அவங்க வீட்டுக்கு போறது இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் வெளில வாங்க. அதில் தான் நீங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அதான் அரசியல் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, பண்ணுங்க. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதான் நோக்கம் அப்படின்னா இறங்கி வந்து அரசியல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருந்தே எப்படியோ ஒரு ஆளுங்கட்சி வீட்டுக்கு அனுப்ப முடியும். இதுல ஒன்றிய அரசை சேர்ந்தவங்க எல்லாம் நாகை திருவாரூருக்கு போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. பனையூரை சேர்ந்த விஜய்க்கு அங்க போக முடியல. அது கரூருக்கே போக முடியல, அவர் எப்படி நாகை திருவாரூருக்கு போவாரு? இதுல அங்க மக்களை போய் நேர்ல சந்திச்சு களத்துல இருந்து அவங்களோட பிரச்சனைகள் கேட்டறிஞ்சாருனா தான் திமுக கொடுக்கக்கூடிய உண்மையான நெருக்கடியா இருக்கும். ஆனா அதற்கு விஜய் ஏன் தயங்குறாருன்னு தெரியல. அவர் கூட்டத்துக்கு வந்த மக்களையே சந்திக்க மகாபலிபுரத்துக்கு டிக்கெட் போட்டு அழைச்சிட்டு வந்தாருங்கிறத பார்த்தோம். அதுல ஒரு பெண் ரமேஷ்ங்கிறவருடைய மனைவி கொடுத்த பேட்டி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்க அந்த 20 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்திருக்காங்க. என்ன வந்து சந்திக்கல, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறது பேர் தான் துக்கம், ஆறுதல் விசாரிக்கிறது. ஆனா நீங்க அது இல்லாம எங்களை அங்க அழைச்சிட்டு போறதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அப்படி ஒரு பணமே எங்களுக்கு தேவையில்ல, போன உயிர் திரும்பி வராதுங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு காட்டமான பேட்டியை கொடுத்திருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இப்ப விஜய் வந்து தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலேயே ஆசிரியர்கள் போராட்டம் மாதிரி நிறைய விஷயங்கள்ல போராட்டம் நடத்துற இடத்துல தானே வந்து தலைவர்கள் ஆறுதல் சொல்லுவாங்க, வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா மாறா விஜய் விஷயத்துல இவங்கெல்லாம் தான் போய் விஜய் வீட்டுல போய் சந்திச்சாங்க. அந்த போட்டோலாம் வச்சு பாத்தீங்களா? அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. விஜய்க்கு நெல்மணிகள் எல்லாம் பிரச்சனைங்கிறது அறிக்கையோட விட்டாரு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா அங்க இருக்கிற விவசாயிகள் நெல்மணியோட தூக்கிட்டு வந்து பனையூர்ல வச்சு பார்க்காம போனாரு. அந்த வேலைக்கு அதுவும் பண்ணுவார் நினைக்கிறேன். அந்த கேள்வியில எழும்போது அதுவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேள்வி கேட்டதான் விஜய் வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு அது சரியா இருக்கும், அவருக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 3 விஷயங்கள்ல தாவேக்கான இருந்து சொதப்புறதா பெரிய ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து எல்லாத்தையும் அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்றதே இல்லை, எல்லாமே தகவல்னு சொல்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து எதுக்குமே வந்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஆதாரம் கொடுக்கறதே கிடையாது. எல்லாமே ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டாங்க அப்படின்னா ஆதாரம் வந்து தெளிவா வந்து கொடுக்கறது கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து கேட்டீங்க அப்படின்னா எதுக்கும் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறது கிடையாது. இந்த கரூர் ஸ்டாம்பீட்லயே வந்து தமிழக அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கு, அந்த ஒரு வந்து மறுக்க முடியாது. ஆனா விஜய்க்கு வந்து பொறுப்பு இருக்கு, விஜயை வந்து நீங்க அக்கௌண்டபிலிட்டியா வைக்கணும் அப்படின்ற ஒரு வாதம் வந்து நிச்சயமா ஏற்கக்கூடிய வாதம் தான். விஜய்க்கு வந்து விடுங்க, அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்களே எங்க கட்சிக்காரன் கிடையாதுன்னு சொன்னாங்களே, அவங்க வழக்கு சொன்னாரு. சொல்லிட்டு தான் இப்ப அவங்களுக்கு மறுபடியும் நிவாரணம் கொடுக்குறாங்க, கூப்பிட்டு வச்சு மகாபலிபுரத்துல. ஆமா, அது யாருன்னே தெரியல எங்களுக்கு. அங்க வந்து உள்ள மார்ச்சல் இருந்த பாடி வந்து வச்சுட்டாங்க எங்களை அப்படின்னு மாதிரி அந்த வக்கீல் வந்து ரொம்ப கேவலமா பேசியிருந்தார். இப்படி எல்லாம் பாக்குற சமயத்துல
விஜய் வந்து தொடர்ந்து விஜய் கட்சிக்காரங்க பொறுப்பை ஏத்துக்கவே மாட்டாங்க, பொறுப்பை ஏத்துக்காம அரசியல் ரீதியா குற்றச்சாட்டுகள் முன்வைப்பாங்க, ஆதாரம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டுல பண்ண முடியுமா? முதல்ல நீதிமன்றத்தையே ஏமாத்துறாங்க. நேற்று சொன்ன மாதிரி 25ஆம் தேதி போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு 26ஆம் தேதி கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணா எங்களுக்கு கவர்மெண்டே இடம் தர மாட்டேங்குது, எங்களை இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க தான் பிளான்ல சேஞ்சஸ் கொண்டு பண்ணி திருவள்ளூருக்கு பதிலாக கரூருக்கு போனாங்க. அதையெல்லாம் மறைச்சிட்டு இதை மட்டும் சொன்னாங்க. அதுவுமே சர்ச்சைக்குரிய ஒன்றா தான் மாறினுச்சு. அது ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் அந்த 20 லட்சம் வேணான்னு அந்த பெண்மணி தூக்கி போட்டாங்க இல்லையா, அதுதான் இப்போதைக்கு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதே நேரம் விஜயை பார்த்துட்டு வந்து அவங்க சொல்ற விஷயம் இருக்கு தெரியுமா, அவங்கள பார்த்தா இன்னமும் பரிதாபமா இருக்கு. எவ்வளவு நல்ல உள்ளங்களா இருந்தா குழந்தைகளை பறி கொடுத்துட்டு, கணவரை பறி கொடுத்துட்டு, மனைவியை பறி கொடுத்துட்டு அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா ரொம்ப அவங்க சொல்றாங்க, விஜய் பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு, சரியா சாப்பிட்டாரா இல்லையானே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஆள் ரொம்ப இழைச்சி போயிட்டாரு, எங்களை விட அதிகமா கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு, எங்க காலில எல்லாம் வந்து விழுந்தாரு, அதெல்லாம் பாக்குறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு அப்படி சொல்றாங்க. அதே நேரம் மறுபடியும் இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் போய் பங்கேற்பீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப கூட்டம்னாலே அலர்ஜியா இருக்கு, இனிமே அந்த அமைப்பு தான் சம்பந்தப்பட்ட அமைப்பு சம்பந்தப்பட்ட கட்சி தான் அந்த ஒழுங்கா நிர்வகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட்டத்துல பங்கேற்றுட்டு வந்தவங்க மகாபலிபுரத்துல பேசிட்டு வந்தவங்களே சொல்றாங்க. ஆமா, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பெண்மணி, அவங்க வந்து உறுதியா சொல்றாங்க. அதாவது விஜய் எங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கால்ல பேசினாருங்க, வீடியோ கால்ல பேசி நான் வந்து நிச்சயமா கரூருக்கு வருவேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்தாரு. அந்த உறுதி எதற்காக விஜய் காப்பாத்தல, நாங்க வந்து இங்க காத்திருந்தோம் விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு, ஆனா டக்குன்னு எங்களை வந்து அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், அவர் வரன்னு உறுதி கொடுத்தாரு. ஆமா, இது வந்து ஆறுதல் பெறுதல் நிகழ்ச்சி மாதிரி. ஆறுதல் பெறுதல், ஆமா, நீங்க வந்து எனக்கு ஆறுதல் கொடுங்கன்ற மாதிரி அவரும் ஆறுதல் வாங்கிக்கிறாரு, அவங்களும் ஆதரவு வாங்கிக்கிறாங்க ஒரே இடத்துல. அதாவது ஒரு மாதம் கழிச்சு அழுதுருக்காரு, கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு, அவங்க முன்னாடி காலில் விழுந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு வகையில அதை புரிந்து கொள்ளப்பட்டாலும், இன்னொரு வகையில துக்கம் பறிகொடுத்தவங்க வீட்டிலேயே அதுங்க அடுத்த கட்ட நகருக்கு வந்திருப்பாங்க. ஒரு மாதத்துல அவங்களுக்கு கண்ணில் கண்ணீர்லாம் வறண்டு போயிருக்கும். அப்ப இவரது அழுகை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது இன்னொரு பக்கத்துல பேச பொருளா தான் இருக்கு. ஆமா, இதுல நிச்சயமா விஜயோட அறிக்கையை வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். அது வருடம் இந்த மழைக்காலங்கள்ல வந்து விவசாயிகளுக்கு இவ்வளவு பாதிப்பு வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே கணிச்சு, இப்ப நம்ம சென்னையிலேயே பல இடங்களை பாக்குறோம்ல, சாலைகள் வந்து மோசமா இருக்கு விமர்சனம் பண்றாங்க, அதை முன்கூட்டியே கணிச்சு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இதெல்லாம் பண்ணிருக்கணும். அந்த விமர்சனமும் கோபமும் கேள்விகளும் நிச்சயமா திமுக அரசனுக்கு கேட்கணும். ஆனா அதுக்காண்டி மட்டும் வந்து நம்ம வந்து இதெல்லாம் கேட்காம இருக்க முடியாது இல்லையா. இப்ப இதை நோக்கி கேட்கிறாரு இல்லையா, நெல்மணிகள் கொள்முதல் பிரச்சனையில கேட்கிறாரு. அந்த விஷயம் தான் அதற்கு ஈக்குவலான இன்னொரு விஷயம் எஸ்ஐஆர், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். இந்த மேட்டர்ல அவருடைய நிலைப்பாடு என்ன, இது வரைக்கும் என்னத்தை பண்ணாரு, ஏதோ ஒரு தீர்மானம் கடந்த ஒரு போராட்டத்துல போட்டிருக்கலாம் ஒழிஞ்சு இப்போ இந்த பிரச்சனை பேசு பொருளாயிட்டு இருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இப்ப 29ஆம் தேதி இவங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஒரு கூட்டம் போடப்படுது. இப்ப இதுல எல்லாம் அவங்க நிலைப்பாடு என்ன, எஸ்ஐஆர் ஏற்கிறாரா அல்லது பீகார் தேர்தல் நடந்த மாதிரி இங்க நடக்க போதா, எஸ்ஐஆர் வந்தா அனைத்து கட்சிகளும் ஒரு குரல் எதிர்க்குது, இதுல அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் அவர் எடுக்க போறாரா, அதிமுக வரவேற்குது, அல்லது இவர் பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க போறாரா, பிஜேபி அது முற்றுமுழுதா ஏற்றுக்குது, அதிமுக வந்து அதுல நடுநிலையா இருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க, பிஜேபி சரின்னு சொல்றாங்க. சோ இவரது நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது, முதல்ல எஸ்ஐஆர் எப்படி பாக்குறாரு, எஸ்ஐஆர் பத்தின புரிதல் என்னவா இருக்கு, ஏன்னா அதை விட திமுக அரசு குற்றம் சொல்ற இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா அப்போ விஜயனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியும் சிஎம் ஸ்டாலின் வந்து கூப்பிட்டிருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு, அவர் விஜய் சார்பா பங்கேற்க போறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. விஜய் சார்பா கண்டிப்பா பங்கேற்றா மட்டும்தான் இவரோட அழுத்தம் என்பது மக்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப விஜய் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, விஜய் வந்து இப்போ வந்து சிபிஐ பிடியில மாட்டிக்கிட்டாரு, ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை விஜய் எதிர்த்தாரு அப்படின்னா அது மத்திய பாஜக அரசுக்கு எதிர்க்கிறதா ஆயிரும், அதனால சிபிஐயோட பிடி வந்து விஜய் மீது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஆனா இந்த சிஎம் ஸ்டாலினோட கூட்டத்திற்கு விஜய் தரப்பில் இருந்து நிச்சயமா போனா மட்டும்தான் அவரோட ஸ்டாண்ட் வந்து தெளிவா தெரியும். ஒருவேளை அந்த கூட்டத்தை புறக்கணிச்சார் அப்படின்னா அவரோட ஸ்டாண்ட் வந்து தெளிவா இருக்காது. அப்படிங்க எஸ்ஐஆர் வந்து கண்டிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்து மக்களுக்கு போய் சேரும். இப்ப இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த விவகாரத்துல பீகார்ல ஒரு பல்க் டெலிஷன் நடந்துச்சு, அதுதான் பிரச்சனையானுச்சு. நீதிமன்றம் இதுக்கு மேல போனுச்சுன்னா வந்து உள்ள வருவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆதாரம் எல்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அதுல நிறைய குளறுபடிகள், ராகுல் காந்தி நிறைய கேள்விகள் எழுப்பினாரு, அதை எதிர்கொள்ள முடியாம தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் தடுமாறுனுச்சு. இதெல்லாம் போயிட்டு இருக்கப்ப தமிழ்நாட்டுல திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இன்னும் 10 மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்கள், அப்புறம் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு இதை கொண்டு வராங்க. அதுல குறிப்பா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாமே எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலம்.
அடுத்த ஆண்டு தேர்தல் வரக்கூடிய ஒரு மாநிலங்களா இருக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசமும் இதுல இருக்கு, ராஜஸ்தானும் இருக்கு. அதெல்லாம் ஏன் அப்ப அதெல்லாம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படின்னா அதெல்லாம் ஆல்ரெடி ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தான். அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். சோ அந்த வந்து உடனடியாக போனா ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பிச்சா பெரிய பிரச்சனையாகும். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு அங்க போகும் பொழுது ஏன்னா இந்த பிரச்சனையில என்ன பெருசா சொல்லுது, இஸ்லாமியர்களை ஒதுக்குறாங்க, தலித்துகளை ஒதுக்குறாங்க, சிறுபான்மையினரை ஒதுக்குறாங்க, அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கு அப்படின்னா தமிழக முதல்வர் உட்பட பல எதிர்க்கட்சிகளும் அதுதான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் பிருத்திவி, பீகார்ல பண்ணாங்க இல்லையா, பீகார்ல பண்ணும்போது இந்த சர்ச்சை வந்துச்சு. ஏன்னா அவங்க இன்டென்ஷனலா வந்து இந்த வாக்காளரை திருத்துறோம்னு சொல்லிட்டு பாஜக அஜெண்டாவை தான் தேர்தல் கமிஷனுக்கு செயல்படுத்துறாங்க. நீங்க சொன்னது போலவே இன்டென்சிவ் ரிவிஷனா இன்டென்ஷனல் ரிவிஷன் அப்படிதான் சொல்லணும் போல. நீங்க சொன்னது போலவே வந்து அங்க சில குறிப்பிட்ட மக்களை குறி வச்சு அவங்கள வந்து அந்த பட்டியலில் இருந்து நீக்குறாங்க. ஏன்னா 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணப்பட்டாங்களா பீகார்ல. அதுலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையராகட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பா வட இந்திய ஊடகங்களே சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வந்து நிறைய முஸ்லீம் மக்கள் இருக்காங்க போல, அந்த இடத்துல மட்டும் நிறைய பேரை வந்து இந்த பட்டியலிருந்து எடுத்து விட்டுருக்காங்க, அவங்களோட வாக்குரிமையே போயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, எல்லாத்தையும் வந்து ரொம்ப குறுகிய காலத்திலே பண்றது. அதுதான் சிஎம் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அதாவது இப்போ பீகார்ல கூட வந்து 60 நாட்கள்ல முடிச்சுட்டாங்க. 2 மாசத்துல வந்து ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துல, அதாவது நம்மளோட மக்கள் தொகை பீகார்ல அதிகம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலத்துல 2 மாசத்துல எப்படி நீங்க வந்து எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீடா போய் அவங்களோட டேட்டாஸ்லாம் வெரிஃபை பண்ணி எப்படி இத்தனை லட்சம் மக்களை நீங்க வெளியேற்ற முடியும், 2 மாத காலத்துல எப்படி வந்து நீங்க வெளிப்படையாவும் நியாயமாவும் பண்ணிருப்பீங்க அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா, அதுதான் சிஎம் கேட்டிருக்காரு. இன்னைக்கும் நீங்க வந்து நவம்பர் 4ஆம் தேதி வரேன்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுல பண்றதா சொல்றீங்க, நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இங்க அந்த ப்ராசஸ் நடக்கும் போல் இருக்கு. எப்படி வந்து குறுகிய காலத்துல, அதுவும் வந்து பீகார்ல பண்ணாங்கல்ல, பீகார்ல பண்ணப்பவும் பீகார் முழுக்குமே வெள்ளம் வந்துச்சு, அந்த டைம்லயும் வெள்ளம் இருந்தது. அதேதான் இங்கேயும் இருக்கு. இப்போ மழை காலத்துல வந்து நீங்க எப்படி குறிப்பிட்ட அந்த நவம்பர் மாதம்ங்கிறது பெருமழையை சந்திக்க போகிற மாதம் தமிழகம் வந்து சந்திக்கும். இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் மட்டும் தான் சிஎம் சொல்றாரு. எப்படி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து குறுகிய நேரத்தில் வந்து இவ்வளவு பெரிய மாநிலத்தை நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையான ஒரு அஜெண்டாவோட தான் செயல்படுறதா இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை குற்றம் சாட்டுறாங்க. அதனோட வெளிப்பாடா தான் சிஎம் ஸ்டாலின் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மீட்டிங் கொடுத்திருக்காரு நவம்பர் 2ஆம் தேதி. இதுல 2 முக்கியமான புள்ளிகள் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய மொத்த நோக்கம் என்ன அப்படின்னா எலெக்ஷனை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவம் நடக்குது. எஸ்ஐஆர் இந்த ரிவிஷன்ங்கிறது எலெக்ஷனை ஒட்டி தான் நடக்குது. பீகார்ல நடந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி கேரளால, அப்புறம் மேற்கு வங்கத்துல, பாண்டிச்சேரியில எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாக்காளர்களை நீக்கிடுவாங்க, கேட்டா உரிய ஆதாரம் இல்ல, நீங்க உரிய சான்றிதழை தரல அப்படிங்குவாங்க. ஏன்னா குறிப்பா முஸ்லீம் மக்கள் டார்கெட் பண்ணுவாங்க, முஸ்லீம் மக்கள், தலித் மக்கள்னு சொல்றாங்க. அதுல என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்க, ஒரு சில விஷயங்கள் சர்டிபிகேட் ரொம்ப பர்த் சர்டிபிகேட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்கறாங்க, ஆதார்லாம் அதுல அப்ளிகபிள் இல்ல அப்படிங்கிறாங்க. அது ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, உள்ளூர் வாசிகளை நீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியூர் வாசிகளை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க உள்ளுக்குள்ள உரிய ஆதாரங்கள் இங்க இருக்கு, அவங்க தேவைப்படுற ஆதாரங்கள் இங்க இருக்கும் பட்சத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் மூலமா தமிழகத்தின் வாக்காளராக வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவரால் எளிதில் உள்ளே வர முடியும். அப்படி வரும் பொழுது தமிழக தேர்தல் முடிவுகள்ல பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. இதெல்லாமே ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா தான் தெரியுது. இதை ஒட்டி தான் விசிக தலைவர் திருமாவளவன் பலமுறை இதற்கு அரசுக்கு கோரிக்கை வச்சார், அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க. அதை ஒட்டி தான் முதல் முன்னகர்வா முதல்லயே திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் போடப்பட்டுச்சு. அதற்கப்புறம் நேற்று மாலை திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக ஒரு கூட்டம் எஸ்ஐஆருக்காக போடப்பட்டுச்சு. அப்புறம் நவம்பர் 2ஆம் தேதி தமிழக அரசு சார்பாக அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டுறாங்க. இப்படி இதுல என்ன முடிவுகள் அரசு எடுக்க போகுது, கட்சிகள் எடுக்க போகுதுங்கிறத பார்க்கணும். 2வது, அதிமுக இதை வரவேற்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய திருப்பமா இருக்கு. ஏன்னா எஸ்ஐஆர்ல பாதிக்கப்படணும் ராயபுரத்தை சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, ராயபுரம் தொகுதி, அவரே சொன்னாரு என் தொகுதியில நான் தோத்து போனது காரணமே வேஸ்ட் லக்கேஜ் பிஜேபி சம்பந்தனாலதான், அதனாலதான் இஸ்லாமியர்கள் வாக்கு போடல அப்படின்னாரு. இப்போ அவரே சொல்றாரு எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், தொகுதியில நிறைய பேர் வந்து தேவையில்லாத வாக்குகள்லாம் இருக்கு, அப்போ எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு கணக்கு. அப்போ இஸ்லாமியர்கள் வாக்கு போடலன்னா ஜெயக்குமார் ஜெயிச்சிருவாரா அல்லது இது ஏத்துக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு பார்வையா. இதுல ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொன்னது போலவே ஈரோடு இலக்குல தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அங்க வந்து ஒரு 8000 நபர்களோட பேர் இருந்தது. அந்த 8000 பேருமே வந்து இறந்து போனவங்களோட பேரு, ஆனா அந்த ஓட்டு லிஸ்ட் இன்னும் இருந்தது. இந்த மாதிரி பல குளறுபடிகள் வந்து இங்க நடக்குது. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து மாநில அதிகாரிகள் தான் பண்ணுவாங்க. 8000 பேர் இருக்குன்னா அதிமுக சேர்ந்தவங்க அதுக்கு கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல புகார் கொடுத்தாங்களா, இறந்துட்டாங்க, அதை பத்தி அவங்க தெளிவா பேசல. ஆனா இருந்தாலும் இந்த ஒரு ப்ராசஸ வந்து மாநில அதிகாரிகள் தான் பண்ணுவாங்க. அதனால மாநில அதிகாரிகள் பண்றதுனால திமுக அரசோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க இருக்கலாம். அதனால எலெக்ஷன் கமிஷன் தான் இங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ப்ராசஸ் இருக்கா,
வெளிப்படைத்தன்மையோட நடக்கிற மாதிரி அவங்க உறுதி பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு ஜெயக்குமார். புரியவே மாட்டேங்குது. ஐபிஎஸ் எடுத்தா தமிழரா இருக்காரு, அது திமுக அரசோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. தேர்தல் அதிகாரி எடுத்தா திமுக அரசோட இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்கிறாங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க மத்திய அரசோட இன்ஃபுளுன்ஸ்ல செயல்பட மாட்டாங்களா? இது இப்படின்னா அது மட்டும் வேற ஒண்ணு, அது மட்டும் நியாயமானதா? தமிழர்கள் மீது ஏன் அவ்வளவு ஒரு காழ்ப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல. கூட்டணி கணக்கு தான் எல்லாமே. அப்புறம் இதுலயே இன்னொரு விஷயமும் பேச பொருளா ஆகுது. என்ன அப்படின்னா, இப்ப 10 மாநிலங்கள் சொல்றோம், இதுல அசாமும் இருக்கு. ஆனா அசாமுக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது அப்ளிகபிள் ஆகல. அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அப்போ அசாம்ல மட்டும் ஏன் அதை கொண்டு வரல அப்படின்னு கேட்டா, அசாம் வந்து அது தனித்துவ சட்டங்கள் நிறைய இருக்கு. அது ஏதாச்சும் ஒன்று நம்ம கை வைக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் மட்டும் தான் செய்யணும். அதனால வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, அதுல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆக மொத்தம் அந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது யாருக்கு பலன் தரக்கூடியது, யாருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது அப்படிங்கறதான் தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வர போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதுல இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பீகார்ல இந்த திருத்தம் பண்ணாங்க இல்லையா, அப்பவே ராகுல் காந்தி வந்து ஓட் சோரி, அந்த வாக்கு திருட்டு அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போனார். அந்த பிரச்சாரத்திற்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் பல பேர் போனாங்க, இன்க்ளூடிங் சிஎம் ஸ்டாலின் போய் பீகார்ல கலந்துக்கிட்டாரு. இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து ஸ்டாலின் அந்த எதிர்ப்பை வந்து முன்னெடுத்து கொண்டு போறாரு, அனைத்து கட்சி கூட்டத்தில் கூப்பிட்டிருக்காரு. பீகார்ல வந்து ஏறக்குறைய பிரச்சாரம்லாம் முடிஞ்சு இந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்குறாங்க இல்லையா, நவம்பர் 14 பீகார்ல இது ரிசல்ட்ஸ் வந்துடும். ஆனா நவம்பர் 14க்கு அப்புறம் அந்த இந்திய தலைவர்கள்லாம் ஸ்டாலினோட கை கோர்த்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்களா? முக்கியமா ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போவார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அந்த எஸ்ஐஆர் கணிக்க முடியும். எஸ்ஐஆர் அங்க வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. தமிழ்நாட்டுல அது உண்மையா பொய்யா, அது உண்மையிலே நீக்கினதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஏன்னா இறந்தவர்கள் சொல்லப்பட்டவர் கூட ராகுல் காந்தி டீ குடிச்சாரு, ஜீரோங்கிற ஒரே அட்ரஸ்ல எத்தனை பேர் இருந்தாலும் அதற்காக வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு காட்டினாரு, மேலோட்டமான விளக்கம் கொடுக்கப்பட்டதை ஒழிஞ்சு அந்த விஷயத்துக்கான பர்டிகுலரான ஒரு தெளிவான விளக்கம் தேர்தல் ஆணையத்தால இதுவரையும் கொடுக்க முடியல. அதுவும் பின்னாடி இருந்து மொத்த டேட்டா எடுத்துக்கிறது ஒரு தமிழர் தான் அப்படிங்கறதும் கூடுதல் தகவல். அதுல சோசியல் மீடியா முழுக்கவே வந்து இந்த ரீல்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ரீல்ஸ் மோகம் என்பது அது எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டி வைக்கிறதுன்னு தான் சொல்லணும். அது சாமானியர்கள் இருந்து எம்எல்ஏவா இருக்கலாம், இல்லை நடிகராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது கலாச்சாரமா பண்ணிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து ஒரு எதிர்பாராத விபத்துல சிக்கின பாஜக எம்எல்ஏக்கு என்ன நடந்தது அப்படின்றத அந்த வினோத செய்திகளை பார்க்க போறோம், எப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அதாவது டெல்லியில அந்த யமுனை ஆற்றங்கரை இருக்குல்ல, அந்த யமுனை ஆற்றங்கரையை வந்து தூய்மைப்படுத்துற பணியில வந்து பல பேர் ஈடுபட்டு இருக்காங்க. அதுல வந்து பாஜக எம்எல்ஏ ஒருத்தர், அவரு ரவீந்திர சிங் நெகி அவர் பேர், அவரும் வந்து அந்த ஆற்றை வந்து தூய்மைப்படுத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து சும்மா மொபைல் வச்சு ரீல்ஸ் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கையில பாட்டிலாம் வச்சிருக்காரு போல, ரீல்ஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்திருக்காரு. விளையாட்டு தரமா அப்படியே கால் ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துட்டார். அது நிறைய நம்ம பாக்குறோம், ரீல்ஸ் எடுத்தா என்ன ஆகும், ஆபத்தை உணராமல் எங்கெல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி நடக்குதுன்னு சொல்லி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு இவரும் வந்து ரீல்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டது வந்து உள்ளபடி எல்லாத்துக்கும் ஒரு எம்எல்ஏவுக்கு தானே விளம்பரம் தேவை, நான் இப்படி பண்றேங்கிறத இப்படிப்பட்ட விளம்பரம் தேவையில்லை. இருந்தாலும் எடுங்க, போட்டோ எடுத்து சுத்தப்படுத்துறோம்னு காட்டுங்க. அதனால ரிஸ்க் எடுத்து ரீல்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு ஆம் ஆத்மி எம்எல்ஏ என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக வந்து தொடர்ந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவரும் பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு, அதனால வந்து யமுனை ஆறு வந்து அவர் உள்ள புடிச்சு இழுத்துக்குச்சு அப்படின்றாரு. ஆம் ஆத்மி சேர்ந்த எம்எல்ஏ வந்து அப்படி சொல்றாரு. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. பாப்போம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.